அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் துர்ஸ்தானாதிபதிகளான 6, 8, 12ஆம் அதிபதிகள் எந்த நிலையிலும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை அடையக்கூடாது. அப்படி அடைந்தால் தங்களது தசாபுத்தியில் கடுமையான கெடுபலன்களை தருவார்கள். 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்றாக இணைந்து அவர்களில் ஒருவர் ஆட்சி பெற்றிருக்கும் நிலையில் தான் இந்த விபரீத ராஜயோகம்லாம் சொல்லப்படுது. மற்றபடி 6, 8ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாவது, 6, 8ஆம் அதிபதிகள் இணைவது இதெல்லாம் விபரீத ராஜயோகம் இல்லை, விபரீதத்தை மட்டுமே தரும் என்று ஏற்கனவே நிறைய வீடியோக்களிலும் கருத்துக்களிலும் கூறியிருக்கிறேன். இந்த நிலையில் 6, 8ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைந்தால் தசாபுத்தியில் பலன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையாவது 6ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற நிலை தானே தரும். 6ஆம் இடத்தின் காரகமான கடன், வம்பு, வழக்கு இது மாதிரியான அமைப்புகளை தரும். அது என்ன கிரகம், எந்த லக்கணம் என்பதை பொறுத்து அதனுடைய காரக ஆதிபத்திய வழியில் கெடுபலன்களை ஜாதகருக்கு நிச்சயமாக தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. 6ஆம் அதிபதி எந்த நிலையிலும் பரிவர்த்தனை ஆகக்கூடாது. அதுபோலத்தான் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடையவே கூடாது. இந்த உதாரண ஜாதகத்தில் 6, 12ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாகி அதன் தசாபுத்திகள் ஜாதகருக்கு என்ன மாதிரியான கெடுகளை தந்தது என்பதை ஒரு உதாரண வீடியோவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 25/7/1975 9:10 AM அளவில் பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். லக்னத்திலேயே சுக்கிரன், 4ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா குரு, செவ்வாய், 10ஆம் வீட்டில் கேது, 11ஆம் வீட்டில் புதன், 12ஆம் வீட்டில் சூரியன், சனி. சூரியன் சனி சேர்க்கையே ஆகாத சேர்க்கை. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் உண்மையிலேயே யோகமான ஜாதகம்தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. லக்கணத்தில் சுபர் அமர்ந்து 3:10 கூடிய சுபர் ஒரு இயற்கை சுபகிரகம் லக்கணத்தில் ஆகும். லக்கணத்துக்கு பகை கிரகமாக இருந்தாலும் இயற்கை சுபர் லக்கணத்தில் அமர்வது நல்லது. ஜாதகத்துக்கு நல்ல குணநலன்கள், ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். மேலும் லக்கணத்தை குருவும் பார்க்கிறார். 2 சுபர்கள் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டு லக்னாதிபதி கிட்டத்தட்ட சனியுடன் இணைந்து கெட்டாலும் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் சனியுடன் இணைவது தவறு தான். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் அதாவது ஓரளவு நன்றாக கல்வி கற்று கடகத்தில் சனி அமர்ந்து கடகாதிபதி சந்திரனுடன் பரிவர்த்தனை அடைவதால் நீர் ராசியில் இருக்கும் கடகம் சுபத்தன்மை பெறுவதால் இந்த ஜாதகர் கப்பலில் வேலை பார்த்தார். கப்பலில் என்ஜினியராக நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலையில் இருந்தவர். இந்த ஜாதகர் பிறந்தது செவ்வாய் திசை, ராகு திசை, ஓரளவு கல்வி கேட்டார். குரு திசை மிக மேன்மையான பலன்களை இந்த ஜாதகருக்கு தந்தது. குரு திசையில் தான் நல்ல வேலை, திருமணம், குழந்தைகள் எல்லாமே கிடைத்தது. நல்ல புத்திசாலியானவர். ஏனென்றால் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் 2, 3, 4 கிரகங்கள் வர்க்கோத்த நிலையில் இருக்கும். குரு, புதன், சுக்கிரன், சனி எல்லாமே வர்க்கோத்த நிலையில் இருப்பார்கள். புதன் வலுப்பெற்றாலே அந்த ஜாதகருக்கு புத்திசாலித்தனம் உடையவர். மேலும் லக்கணத்தோடு 2 சுபர்கள் தொடர்பு கொள்ளும் நிலையில் இந்த ஜாதகம் நல்ல குணம் படைத்தவர். ஆனால் குரு திசை முடிந்து சனி திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகர் வாழ்க்கையை அப்படியே போட்டது. ஜாதகர் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானார். நான் முதலிலேயே சொல்லியிருக்கேன், மதுப்பழத்திற்கு முக்கியமான கிரகம் சனி. அவர் கடகத்திலேயே இருக்கிறார். 2ஆம் வீட்டை பார்க்கிறார். குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை விட்டு பிரிய வைத்து மனைவி மக்களை பிரிய வைத்து வேலையை இழந்து, ஏனென்றால் 2ஆம் இடத்தை பார்க்கும் சனி வருமானத்தை தரமாட்டார்களா, வேலை இழக்கத்தானே செய்யும். மேலும் அவர் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைவதால் முழுக்க 6ஆம் அதிபதி சனியைப் போலவே அவர் செயல்படுவார். சிம்ம லக்னத்திற்கு சனி பரிவர்த்தனை அடைவது எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தராது, வலுப்பெறவும் கூடாது. 6ஆம் இடத்தின் கெடுபலன்களான கடன் வாங்குறது, அசிங்கம், 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குடிப்பழக்கம், 10ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால 9ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால தந்தையாருடைய மரணம் எல்லாமே இந்த ஜாதகருக்கு சனி திசையில் நடந்தது. மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். ஏனென்றால் அதாவது 7ஆம் அதிபதி 12ஐ மறைந்து 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். ஆனால் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார். ஏனென்றால் 7ஆம் வீட்டை தனித்து சுக்கிரன் பார்க்கிறார். மனைவியும் நல்ல குணப்படுத்தவர் தான், ஜாதகம் நல்ல குணப்படுத்தவர் தான். ஆனாலும் தசாபுத்தி ஒருவருக்கு கெடுதலான அமைப்பில் ஏதோ ஒரு வகையில் கெடுதலை தரும் என்கின்ற வகையின் அடிப்படையில் இந்த சந்திரனோடு பரிவர்த்தனையான அந்த சனி திசை ஆரம்பித்ததிலிருந்து ஜாதகரின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது. வேலையை இழந்தால், வேலை போச்சுன்னா பணம் போச்சு, பணம் போச்சுன்னா குடும்பம் போச்சு, குடும்பம் போச்சுன்னா மதிப்பு மரியாதை போச்சு. இன்றைக்கு பணம் இல்லைன்னா எல்லாமே இல்லை. அப்படிங்கிற நிலைமையில் வருமானத்தை இழக்கும் நிலையில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறார். சதா குடிப்பழக்கம். ஜாதகர் நல்லவர் தான், ஆனால் தசாபுத்தி விதிவிலக்கல்லவா.
ஒரு ஜாதகர் எப்படிப்பட்டவர் என்பதை லக்னமும் லக்னாதிபதி தீர்மானித்தாலும் ஜாதகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தசாபுத்தியில் தானே தீர்மானிக்கிறது. சந்திரனை சனி பார்ப்பதும் 2ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வதும் இந்த ஜாதகரை குடிப்பழக்கத்திற்கு ஆள்காக்கி கடன்காரனாக்கி கடன் வாங்க வைத்து அசிங்கம் அவமானம் பெற்று வழக்குகளை சந்தித்து மிகவும் சிரமப்படுத்தி கொண்டிருக்கின்ற சனி திசை. குறிப்பாக இந்த சூரிய புத்தி ஆரம்பித்த உணர்ந்த ஜாதகருக்கு ஆரம்பித்த இந்த ஜென்மச்சனி இந்த ஜாதகரை மிகப்பெரிய கஷ்டத்தில் தள்ளியது. சதா குடிப்பழக்கம், குடும்பத்தை பற்றி சிந்திக்காத தன்மை, 2 குழந்தைகள் இருக்கிறார், அவர்களை பற்றியும் கவலை இல்லாமல் இந்த ஜாதகர் மனைவியை விட்டு பிரிந்து குழந்தைகளை விட்டு பிரிந்து தனியாக வாழ்க்கையில், அதாவது எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தானாக சுற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் சிம்ம லக்னத்திற்கு சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 2ஆம் வீட்டை பார்ப்பதுதான். 10ஆம் வீட்டை 9ஆம் வீட்டை பார்க்கும் சனி தகப்பனாரை கிடைத்தார். நல்ல தகப்பனார் அரசு வேலையில் இருந்தவர் தான். ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறோம், சூரியன் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறோம், நல்ல தகப்பனாரை பெற்றவர். இதே அமைப்பில் நல்ல சகோதரர்கள், அதாவது சகோதரக்காரர்கள் செவ்வாய் குருவுடன் இணைந்திருப்பதும் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் இளைய சகோதரர் இவருக்கு என்ன உதவி வேண்டாலும் செய்யும் மனநிலையில் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஜாதகர் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு வெளியும் மனநிலையில் இன்னும் இல்லை. இந்த ஜாதகருக்கு தற்பொழுது சந்திர புத்தி போய்கொண்டிருக்கு, விரையாதிபதி புத்தி. சனி பார்த்த சந்திரன் சனி ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது. இந்த சந்திர புத்தி மனம் இருளடைந்து முழுக்க அதாவது மனம் இருளடைந்து குடிப்பழக்கத்துக்கு கடுமையாகி வேலையை விட்டு வருமானமின்றி பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாத்திலும் விட்டு ஒரு குறைந்தபட்ச மனநோயாளியாக இந்த ஜாதகர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் இந்த 6ஆம் இட கடகத்தில் சனி அமர்ந்து இந்த 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைவது தான். சரி, இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுதான் முடிவு காலம் பிறக்கும்? செவ்வாய் புத்தியிலிருந்து இந்த ஜாதகர் திருந்துவார். ஏனென்றால் ஆச்சரியவாதி செவ்வாய் குருவுடன் இணைந்திருப்பதும் லக்னம் அதிக சுபத்தன்மையுடன் இருப்பதும் இந்த ஜாதகர் நிரந்தர குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டார். ஆனால் அதே சமயம் இந்த சந்திரபுத்தி முடியும் வரை இந்த ஜாதகர் வேலைக்கும் செல்ல மாட்டார், குடும்பமும் ஒன்று சேராது, மன உளைச்சல்கள் மட்டுமல்லாமல் உடல்நலத்திலும் சில பிரச்சனைகளை இந்த ஜாதகர் தேடிக்கொள்வார். 6ஆம் இடம் என்ன கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாத்தையும் தருவார். சனியினுடைய காரகம் கடன் வாங்குவது, நோய்வாய்ப்படுவது, உடல் உபாதைகளை தருவது, அத்தனையும் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட சனி தருவார். போதாக்குறைக்கு விரையாதிபதி சந்திரன் சனியின் பார்வை பெற்று புத்தி நடத்துகிறார். அவர் பரிவர்த்தனையெல்லாம் அங்கே வேலை செய்யாது. சனி சந்திரன் ஒருத்தர் பார்த்துக்கும்போது பரிவர்த்தனையெல்லாம் அங்கே பெருசாக ஒன்றும் வேலை செய்யாது. பரிவர்த்தனை ஆனாலும் அவர் 12ஆம் வீட்டுதான் பரிவர்த்தனை ஆனால் நல்ல கிரகங்கள் பரிவர்த்தனை இல்லையே. அதாவது பரிவர்த்தனை என்ன, திரிகோணாதிபதிகள் லக்னாதிபதிகள் இவர்கள் பரிவர்த்தனையாவதுதான் ஒரு நல்ல அமைப்பை தவிர மற்றபடி துர்ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனையாவது அவருக்கு எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தராது என்பதற்காக 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையான அந்த சனி திசை இந்த ஜாதகரின் வாழ்க்கையை முழுக்க சீரழித்து விட்டது. 2 குழந்தைகள், அதாவது 5ஆம் வீட்டை குருவும் பார்க்கிறார், புதனும் பார்க்கிறார். 2 அதாவது தங்கமான குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல மனைவியை பெற்று 7ஆம் அதிபதி 12 மனைந்தாலும் 7ஆம் வீட்டை தனித்து சுக்கிரன் பார்க்கிறார். மனைவியும் நல்ல மனைதான், ஜாதகரும் நல்ல ஜாதகர் தான். ஆனாலும் விதி விளையாடிவிட்டது. அதாவது விதி ஒன்று இருந்தால் அதை மாற்ற இயலாது என்பார்கள். அதற்கு உதாரணம் தான் இந்த ஜாதகம். எனவே துர்ஸ்தானாதிபதிகளான 6, 8, 6, 12ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாவது அவர்கள் திசையில் கடுமையான கெடுபலன்களை தரும் என்பதும், சிம்ம லக்னத்திற்கு சனி பரிவர்த்தனையாகி வலுப்பெறுவதும் அவர் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதும் மிக கடுமையான கெடுபலன்களை தரும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த ஜாதகம். இத்தனையும் சக்தி கொண்டு இந்த ஜாதகர்களும் இருப்பதற்கு காரணம் இந்த ஜாதகர் லக்னாதிபதி இருவரும் வலுத்திருப்பது தான். எனவே 6, 12ஆம் இடங்கள் பரிவர்த்தனை என்பது எந்த நிலையிலும் நல்ல நிலையில் அல்ல. மேலும் சனி கடகத்தில் பாவத்துவமாக அமையும் நிலையிலோ 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையிலோ ஒருவரை குடும்பத்திற்கு கண்டிப்பாக அடிமைப்படுத்துவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.